இன்னைக்கு இப்போ ஒரு சாமானிய ஒரு மனிதன் வந்து அவனுக்கு வர்ற ஒரு நோய்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாடாம பிரைவேட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இருவரும் கழகங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட போது கூட அது எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தானே இருக்கு. இது 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 ஒரு ஹெல்த்ல நான் சொல்றேன். அதே மாதிரி எஜுகேஷன் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கூல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ் அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கனாமிக்கலா அதே மாதிரி அதுக்கான மேன் பவர் இப்படி எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்ம கிட்ட இருக்கும்போது பிரைவேட் காலேஜஸும் கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸும் பிரைவேட் ஸ்கூலும் இப்படி வந்து உங்களுக்கு மலிந்து கிடக்குது தமிழ்நாடு முழுக்க. அப்ப இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லா விதத்திலையும் இப்போ எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சாதாரணமா ஒரு இலவசம் கொடுக்கறதுல ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதுல இல்ல. கல்வியில, பொருளாதாரத்துல, உணவுல, உடையில, வேலை வாய்ப்புல அத்தனையிலையும் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு சமதர்ம ஒரு மாநிலமா இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை முறையா இருக்க முடியும். இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி ஒரு எல்லா துறையிலுமே வந்து தாவேகா தலைவர்கள் வந்து பல கட்ட விவாதங்களை நடத்தியிருக்காரு. அது வெளியில தெரியறது இல்லை.